திருவாலங்காடு பகுதியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் வெடிப்பொருட்கள் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்த இந்த பகுதியை சார்ந்த கர்ணன், லட்சுமணன், கலியபெருமாள், குமார் உள்ளிட்டோர் பணியில் மேற்கொண்டனர். எதிர்பாராமல் வெடிவிபத்து ஏற்பட்டு விபத்தின் காரணமாக கர்ணன் மற்றும் லட்சுமணன் 2 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் கலியபெருமாள் மற்றும் குமார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனை அறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதற்கும் இருக்கின்ற நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக நேற்றைக்கு மக்களை நேரடியாக சந்தித்து தேவையான உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள், ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல இன்றைய தினம் நமது மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமன் உள்ளிட்ட எல்லோரும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சமும், அதேபோல பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கு 1 லட்சம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிவாரண நிதி மீது வழங்கியிருக்கிறார்கள். அதை நேரடியாக அவர்களை சந்தித்து வழங்கியிருக்கிறோம் என்பதை இப்போ கைக்குழந்தை வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நேரடி நியமனம் சத்துணவு பலர் இதெல்லாம் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு அரசு பணி கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.